ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசு நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாப்க்கான ட்ரைனிங்கும் கொடுத்து சேலரியும் தராங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணவங்க, ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி, பிகாம், பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் 450க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 450க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குது. டோட்டல் வேக்கன்சியை கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி, பிகாம், பிஏ, டிப்ளமோ, 12th பாஸ் பண்ணவங்க, ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அல்லது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் கோர்ஸான ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் பிஏ, பிகாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் வேக்கன்சி இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. பின்ன நீங்கள் 12th முடிச்சுட்டு டேட்டா என்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஐடிஐ, டிப்ளமோ, கிராஜுவேட் டிகிரி இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ரெகுலர் ஃபுல் டைமில் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பின்ன ஒரு கேண்டிடேட் ஒரு டிசிப்ளினுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனான பிஏ, பிடெக்கு, எம்பிஏ, சிஏ, எம்சிஏ முடித்தவங்கலாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 24 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்டு இதெல்லாமே ஜூன் 30 படி கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. உங்கள் மார்க் அடிப்படையில் தான் இந்த போஸ்டிங் கொடுக்குறாங்க. நீங்கள் நாப்ஸ் அல்லது நாட்ஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னாலே போதுமானது. இது அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்டிங் தான். 1 இயருக்கு செலக்ட் பண்ணுறாங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் பர்சன்டேஜ் மார்க் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறதுனால சப்போஸ் 2 கேண்டிடேட்டோட ஈக்குவல் மார்க்காக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் போஸ்டிங் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டரும் போட சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி ஸ்டீஃபன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா 9,000, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 10,000, கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 12,000 மந்த்லி ஸ்டீஃபண்டாக கிடைக்கும். பின்ன ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன அக்கமண்டேஷன் அண்டு ஹச்ஆர் அலவன்ஸ் கிடைக்காது. லீவ் அண்டு ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லீவ் 32 டேஸ் கொடுத்துருக்காங்க. பின்ன இன்சூரன்ஸும் கவரேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 12 மந்த் கொடுத்துருக்காங்க. சில டிசிப்ளினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடித்தவங்களுக்கு 15 மந்த்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் பிஎஸ்சியில் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு 2 வருஷம் ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்ஸ் அல்லது நாப்ஸ் போர்ட்டலில் கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஐஓசிஎல் வெப்சைட்குள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நாப்ஸு அல்லது நாட்ஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் டிசிப்ளினுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இல்லை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். நாப்ஸ் அல்லது நாட்ஸ் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 29 ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்டை லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஆகஸ்ட் 8ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 டு 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிங்கன்னா சில ஜாப் நோட்டிஃபிகேஷனில் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் இது ஒரு நல்ல சான்ஸு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.